3 சீடர்களும் அந்த தெய்வீக தன்மையை பார்த்த உடனே தங்களையே மறந்து விட்டார்கள். தங்களுடைய தேவையெல்லாம் மறந்து விட்டார்கள். பிறருக்காக, இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை மறந்தவர்களாக, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக அர்ப்பணித்து வாழக்கூடிய வல்லமையை நாம் பெறுவோம் என்றால் அதுதான் உண்மையான இயேசுடைய பிள்ளைகள். இயேசுவுக்கு நண்பர்கள் யார் என்றால், இது ஜெபத்திலே இறைவனுடைய வல்லமை பெற்ற மக்களாக, இயேசுடைய ஆசிரியரை பெற்ற மக்களாக, தங்களுடைய சுயநலத்தை மறக்கக்கூடியவர்களாக, நம்மோடு இருக்க பிறர்களுடைய நலத்தை பேணுகிற மக்களாக நாம் பணியாற்ற வேண்டும். முக்கியமாக குடும்பங்களிலே கணவனும் மனைவி செபித்தால் அந்த துன்பமெல்லாம் மறைந்து போய்விடும். அந்த பகை வெறுப்பெல்லாம் மறைந்து போய்விடும். தங்களையே ஒருவருக்கொருவாக அர்ப்பணிப்பார்கள். ஜெபம் இல்லை என்றால் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, நீ அப்படி செய்கிறாய், இப்படி செய்கிறாய் என்று வேறுபாடு, வித்தியாசத்தோடு, பகையோடு இருப்பதை பார்க்கிறோம். அன்பு இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே நம் ஐக்கியமாக இயேசுவோடு இணைய வேண்டும். அந்த ஐக்கியத்திலே நம்மையே மறக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள்தான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உகந்த மக்கள். அப்போது நாம் இருக்கிற குடும்பங்கள், நாம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலே இயேசு இருக்கிறார், அமைதி இருக்கும், நமக்கு பேரானந்தம் இருக்கும்.